கானா சேட் அவர்களை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் வந்து நம்மளுக்கு தெரியும், மக்களுக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் யார், எங்கிருந்து வருகிறார், எப்படிப்பட்டவர், அவரை பற்றியான ஒரு ஏவிஏ இப்போ நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் தான் உங்கள் கானா சேட்டு. வீட்டில் எல்லாருமே என்னை வந்து மணிகண்டன் தான் கூடுவாங்க. ஆனால் பசங்க எல்லாருமே கானா சேட்டுன்னு தான் கூடுவாங்க. ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா நான், அம்மா, அப்பா, அப்புறம் ஒய்ஃபு. 9வது வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை, படிக்க முடியல, அப்படியே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். கம்பெனி வேலை அந்த மாதிரி வேலைலாம் இல்லை. நான் போனதே வந்து கானா பாடுறது தான் போவேன். கானானா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாலியாக டான்ஸ் ஆடினு மோளச்சின்னு அந்த மாதிரி கானா கிடையாது. என் கானானால இரங்கல் வீட்டில் பாடுறது. இரங்கல் வீட்டில் பாடுறதுன்னா யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அப்போ டெத்தாண்டு போயிட்டு டெத்து பக்கத்தில் உட்காந்து அவங்க பேர் எழுதி கொடுப்பாங்க. அவங்க ஃபேமிலி பேர், அவங்க சொந்தக்காரங்க பேர், அவங்க பசங்க பேர், அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஊரில் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்றதை பற்றி எங்களுக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க. அந்த பேப்பரில் எழுதுறத நாங்கள் ஒரு பாட்டாக எழுதி அவங்க மேலே வந்து பாடுவோம். கானா வந்து மோஸ்ட்லி கானா அவ்வளோவா கிடைக்காது. மாதம் எப்படியும் ஒரு 5000 ரூபாய் நான் வீட்டுக்கு கொடுத்தே ஆகும். அந்த 5000 ரூபாய் காசை நான் மாதம் கொடுக்கலன்னா வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த மாதம். ஆனால் அந்த 5000 ரூபாவை என்னால் புரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஹோட்டலில் இலை எடுப்பேன், அப்புறம் பட்டறையில் வேலை பார்ப்பேன், பெயிண்டிங் அடிப்பேன். அப்படி இருந்தும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கச்சேரி இல்லாத நேரத்துல எங்கன்னா வேலைக்கு போவாரு. போயிட்டு நைட்டு வரும்போது ஷர்ட்டு அழுக்கா இருக்கும். அது ஏன்னு போய் கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா, நீ போய் படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவாரு. சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்க அப்பா வந்து பாட்டிலு, இரும்புக்கு தேவையான பொருள்லாம் ரோட்ல எடுத்து அதை போட்டு ஃபேமிலிக்கு கொடுப்பாரு. அதெல்லாம் பசங்க என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இவ்வளோ பண்ணியும் என்னால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியல, குடும்பத்துக்கு எதுவுமே கொடுக்க முடியல, ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறது கூட என்னால் முடியாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டான். அவன் நான் பட்ட கஷ்டத்தை எதுவுமே அவன் பார்க்காம வளரணும். அவனை ராஜா மாதிரி பார்த்தணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அந்த ஆசைக்கான முதல் ஸ்டேஜாக இந்த சூப்பர் சிங்கர் ஸ்டேஜை நான் பார்க்குறேன். சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் என் லைஃப்பை மாற்றணும்னு நான் நம்புகிறேன். ஒரு மனுஷன் தன் குடும்பத்தை நடத்துறதுக்கு எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. அவருக்கு வந்து என்னுடைய சார்பாக ஒரு 5001 ரூபா நான் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து, இது ஒரு முன்மாதிரியாக அதை தொடர்ந்து அவருக்கு பல உதவிக்கரங்கள் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவருக்கு நான் அதை என்னுடைய அன்பளிப்பாக கொடுத்து நான் அதை துவக்கி வைக்கிறேன். கானா சேட் இதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்க போறாரு, எத்தனை மேடை ஏற போறாரு, எத்தனை பேர் அவர் மேல வந்து லவ் காட்ட போறாங்க அப்படின்றது எங்களால இப்பவே விஷுவலைஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது. அப்போ அப்பா வந்து இந்த மேடையில ஏறி பாடி ஃபுல் வேர்ல்டோட லவ் இது பண்றீங்க. அப்ப அப்பாவோட பையன் வந்து
ஏறுற முதல் மேடையா அது இருக்கணும் இல்லையா? ஆமா. ஏத்திரலாமா குடும்பத்தோட? வர சொல்லுங்க, உங்களோட ஃபேமிலி எல்லாரையுமே வர சொல்லுங்க ப்ளீஸ். நான் எப்படி வேணாலும் இருந்தாலும் சரி, என் பையனை ராஜா மாதிரி நான் பார்த்து அழகு பார்க்கணும்னு நினைச்சா, ராஜா முதல் வாட்டி இந்த மேடைக்கு வந்திருக்காரு. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து ராஜாவை வெல்கம் பண்ணிடலாம். கானா சேட்டின் ராஜா. இந்த சந்தர்ப்பம் வந்து ரொம்ப அருமையான சந்தர்ப்பம். இங்கேயே வந்து இந்த மேடையில் அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும்னு நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம். அப்ப பண்ணிட வேண்டியதானே, எதுக்கிட்டே வாங்க இதே மேடையில் பாப்பாக்கு ஒரு பேர் வச்சிருவோம். வாத்திஸ், உங்க எல்லாரோட லவ் அண்ட் பிளெஸிங்ஸ், உங்களோட ஆசீர்வாதத்துடன் நம்ம வந்து பேர் வைக்கிற செரிமனி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எங்க 4 பேருக்கு பிடிச்ச பேர் தம்பி நீங்க ஒத்துப்பீங்க இல்ல? ஓகேண்ணா. எங்க 4 பேருக்கு பிடிச்ச பேர் தீக்ஷன். நன்றி. நீ தான் சொல்லணும் காதுல. தீக்ஷன் தீக்ஷன் தீக்ஷன். குறும்பா 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 குறும்பா. உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே. தீக்ஷனுக்கு இப்போ ஒரு சின்ன மரியாதை செய்ய போகிறோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து. முதல்ல அண்ணன் டிஎல்எம் அவர்கள் கொடுக்குற அந்த செக் வாங்கிக்கோங்க. சார்பாக தீக்ஷனுக்காக நம்ம கானா சேட் ஓட ராஜா தீக்ஷனுக்காக கிஃப்ட்ஸ். இருக்கேன்பா மதராபோ இருப்பேன்பா, எப்பவுமே நான் தான்ப்பா உன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுப்பா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா.
செல்வம், லாபம், பலம், ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு எங்களுடைய என்டையர் சூப்பர் சிங்கர் ஃபேமிலி சார்பா நாங்க வந்து உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். கானா சேட்டு வந்து எனக்கு இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்ட்டுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து தைரியம். எல்லாத்தையுமே எந்த ஸ்டேஜில் எந்த சந்தர்ப்பத்தில் ஏறினாலும் ஒரு கை பார்த்துடணும். அதை வந்து தவறாமல் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது எப்பயோ ஒரு நாள் சொல்லலான்னு இருந்தேன், பட் சரி இன்னைக்கே சொல்லிடலாம், குழந்தை வேற வந்திருக்கு, அதனால எல்லாமே இனிமேல் நல்லா அமையட்டும். கூடிய சீக்கிரத்தில் என்னோட இசையில் அவர் ஒரு பாட்டு பாடுவார்.